Hello everyone, I'm Raj. Welcome to our channel. லைக்கன்ஸ் அப்படின்ற சாப்டரை நம்ம பார்த்துட்டு வரோம். இது வரைக்கும் இந்த சாப்டரில் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கக்கூடிய டாபிக்ஸ் என்ன அப்படின்னா கிளாசிஃபிகேஷன் ஆஃப் லைக்கன்ஸ்லேருந்து இன்டர் ரிலேஷன்ஷிப் ஆஃப் ஃபைகோபியான்ஸ் அண்ட் மைக்கோபியான்ஸ் வரைக்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோஸ்க்கு உண்டான லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்கேன். அங்கே போயிட்டு செக் பண்ணி பாருங்கள். அடுத்ததை நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்னென்னா ஸ்ட்ரக்சர் அண்ட் ரீப்ரொடக்ஷன் இன் ஆஸ்கோலைக்கன்ஸ், பெசிடியோலைக்கன்ஸ் அண்ட் யூட்ரோலைக்கன்ஸ். இந்த டாப்பிக்கை தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த டாப்பிக்கை நம்ம டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி முக்கியமான ஒரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நம்ம வந்து ஒவ்வொரு கிளாஸ் ஆஃப் லைக்கனையும் நம்ம டீட்டெயிலாக வந்து ஒன் பை ஒன்னாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறது கிடையாது. அதுக்கு பதிலாக முதல்ல நான் உங்களுக்கு என்ன எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் அப்படின்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் லைக்கனுடைய ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். காமனாக நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அடுத்ததாக ஆஸ்கோலைக்கன், பெசிடியோலைக்கன், டியூட்ரோலைக்கன்ஸ், இந்த குரூப் ஆஃப் லைக்கன்ஸில் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்றத நான் உங்களுக்கு கம்பேரிட்டிவாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அப்போ இன்னமும் ஈஸியாக வந்து புரியும். ஸோ நிறைய பேர் என்ன நினச்சிருப்பீங்க அப்படின்னா ஆஸ்கோலைக்கனுடைய ஸ்ட்ரக்சர் அண்ட் ரீப்ரொடக்ஷன் என்ன அப்படின்றத நீங்கள் படிக்கலாம்னு நினச்சிருப்பீங்க. அப்படி படிச்சிங்கன்னா உங்களுக்கு கண்டென்ட் வந்து ரிப்பீட்டிவாக வந்து இருக்கும். நிறைய விஷயங்களை உங்களால் ஞாபகம் வச்சுக்க முடியாது, கன்ஃபியூஸ்ட் ஆகிடுவீங்க. அதனால தான் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த டாப்பிக்கை மட்டும் நான் உங்களுக்கு ரெண்டாக பிரிச்சிருக்கேன். முதல்ல நம்ம ஸ்ட்ரக்சர் ஆஃப் லைக்கன், அதுக்கு அடுத்தபடியாக ரீப்ரொடக்ஷன் இன் லைக்கன். முதல்ல லைக்கனுடைய ஸ்ட்ரக்சரை நம்ம பார்த்துட்டு அடுத்த ரீப்ரொடக்ஷன் நம்ம பார்க்கணும். ஸ்ட்ரக்சரை பார்த்து முடித்த உடனே ஆஸ்கோலைக்கன், பெசிடியோலைக்கன்ஸ், டியூட்ரோலைக்கன்ஸோடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் கம்பேரிட்டிவாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அதே மாதிரி தான் இப்போ ரீப்ரொடக்ஷன் இன் லைக்கன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா முதல்ல லைக்கன்ஸில் எப்படிலாம் ரீப்ரொடக்ஷன் நடக்குது அப்படின்றத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அடுத்ததாக ஆஸ்கோலைக்கன்ஸ், பெசிடியோலைக்கன்ஸ், டியூட்ரோலைக்கன்ஸ், இதில் என்ன மாதிரியான ரீப்ரொடக்டிவ் மெத்தட்ஸ் வந்து இருக்குது அப்படின்றத கம்பேரிட்டிவாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன் அப்படின்னா நீங்கள் எல்லாத்தையும் ஈஸியாக வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். எந்த ஒரு கன்ஃபியூஷனுமே இருக்காது. கண்டென்ட் ரிப்பீட்டிவாக ஆகிறத வந்து நீங்கள் தடுக்க முடியும். ஓகேங்களா? சரி, முதல்ல நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் அப்படின்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் லைக்கன்ஸை தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸ்ட்ரக்சர் ஆஃப் லைக்கன்ஸ். இப்போ லைக்கனுடைய ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்னு நம்ம படிக்கும்போது மெயினாக ரெண்டு விஷயங்களை நம்ம உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி ஆகணும். ஒன்று அதோடைய எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா? எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரக்சரை நம்ம மார்பாலஜி அப்படின்னு சொல்லலாம். அப்போ முதல்ல லைக்கனுடைய மார்பாலஜி எப்படி இருக்குது, அதுக்கு அடுத்தபடியாக லைக்கனுடைய இன்டர்னல் ஸ்ட்ரக்சர். இப்போ இன்டர்னல் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதோடைய அனாட்டமி. இன்டர்னல் ஸ்ட்ரக்சரை நம்ம அனாட்டமி அப்படின்னு சொல்லணும். ஓகே, அப்போ ஃபஸ்ட்டு நம்ம லைக்கனுடைய எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரக்சர்ஸ் எப்படி இருக்குது, லைக்கனுடைய இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்ஸ் எப்படி இருக்குது, காமனாக நம்ம லைக்கனை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அடுத்தபடியாக ஆஸ்கோலைக்கன், பெசிடியோலைக்கன், டியூட்ரோலைக்கன்ஸோடைய ஸ்ட்ரக்சர்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சரி, வாங்க என்ன அப்படின்றத இப்போ ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். ஸ்ட்ரக்சர் ஆஃப் லைக்கன்ஸ். முதல்ல நம்ம பார்க்கக்கூடியது எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரக்சர், மார்பாலஜியை தான் நம்ம பார்க்க போகிறோம். இன் லைக்கன் ஃபங்கல் பார்ட்னர் ப்ரொடியூஸ் தேலஸ் விச் ஹவுசஸ் த ஆல்கே. இப்போ ஆல்கே அண்ட் ஃபஞ்சை தான் ரெண்டும் ஒன்றா இருக்குது, அதை தான் லைக்கன் அப்படின்னு சொல்கிறோம். அந்த லைக்கனில் ஃபங்கல் பார்ட்னர் தான் என்ன பண்ணுதுன்னா தேலஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ அந்த தேலஸ்குள்ளே தான் ஆல்கே அப்படின்றது வந்து இருக்குது. அப்போ மெயினான விஷயம் லைக்கனில் ஃபங்கல் பார்ட்னர் ப்ரொடியூஸ் தேலஸ், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ப்ரொடியூஸ் தேலஸ். அப்போது ஒரு லைக்கனுடைய பாடியை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த பாடியில் மெயினாக வந்து யார் இருப்பாங்கன்னா ஃபங்கஸ் தான் வந்து இருக்கும். அதுக்குள்ளே தான் என்ன இருக்குது அப்படின்னா ஆல்கே அப்படின்ற பார்ட்னர்ஸ் வந்து அங்கங்கே வந்து இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். சரிங்களா? லைக்கன் எக்ஸிபிட் எ வைட் ரேஞ்ச் ஆஃப் கலர். சம் ஆர் கிரேயிஷ் கிரீன், கிரே, ஒயிட், ஆரஞ்ச், yellowish green, ப்ரௌன், பிளாக் அண்ட் ரெட். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கலர்ஸில் வந்து நம்ம லைக்கன்ஸை வந்து பார்க்க முடியும். அதுக்கு காரணம் அதில் இருக்கக்கூடிய பிக்மெண்ட்ஸ் அண்ட் செகண்டரி மெட்டபாலிட்ஸ் தான் அதுக்கான காரணமாக இருக்கும். சரிங்களா? பேஸ்ட் ஆன் தர் எக்ஸ்டர்னல் மார்பாலஜி ஆர் எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரக்சர், லைக்கன்ஸ் ஆர் grouped into 3 types: கிரஸ்டோஸ், ஃபோலியோஸ், ருப்டிகோஸ் லைக்கன். இதுக்கு முன்னாடியே கிளாசிஃபிகேஷன்லேயே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இது ஆல்மோஸ்ட் வந்து இந்த இடத்துலையும் வந்து ரிப்பீட் ஆகிற மாதிரி தான் இருக்கும். அதனால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ லைக்கனுடைய மார்பாலஜி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதை ஒரு 3 டைப்பாக நம்ம பிரிக்கலாம். ஒன்று கிரஸ்டோஸ் ஃபார்மில் இருக்கும், ரெண்டாவது ஃபோலியோஸ் ஃபார்ம், மூணாவது ஃப்ருட்டிகோஸ் ஃபார்ம். இது ஒவ்வொரு ஃபார்ம் ஆஃப் எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரக்சர்ஸை வந்து நம்ம லைக்கன்ஸில் வந்து நம்ம பார்க்க முடியும். சரி, இந்த ஒவ்வொரு மார்பாலஜி ஸ்ட்ரக்சர்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அடுத்து அந்த 3 கிளாஸ் ஆஃப் லைக்கன்ஸ் ஆஸ்கோ, பெசிடியோ, டியூட்ரோலைக்கன்ஸில் இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல கிரஸ்டோஸ் லைக்கன்ஸ் எடுத்துக்கலாம். கிரஸ்டோஸ் ஃபார்ம். த தேலை இஸ் ஸ்மால், தின், flattened, leathery structure very closely attached to the substratum like stones, soil, rock and box.
ஸோ இதோடைய தேலஸ் எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப சின்னதா இருக்கும். அந்த அளவுக்கு பெருசாலாம் வந்து தெரியாது. அண்ட் ரொம்ப தின்னான தேலஸ், ஃப்ளாட்டன்டா வந்து இருக்கும். லெதரி ஸ்ட்ரக்சர் இந்த இடத்துல பாருங்க, ஒரு ஸ்டோன் இருக்கா, அந்த ஸ்டோன் மேல ரொம்ப தின்னா வந்து படர்ந்திருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இதுதான் வந்து அந்த தேலஸ். அப்போ ரொம்ப தின் ஃப்ளாட்டன்டு தேலஸ் தான் வந்து கிரஸ்டோஸ் லைக்கன்ல வந்து இருக்கும். சப்ஸ்ட்ரேட்டத்தோட வந்து ரொம்ப க்ளோஸ்டா வந்து அட்டாச் ஆயிருக்கும். இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு செப்பரேட் ஃப்ரம் தம் சப்ஸ்ட்ரேட்டம் வித்தவுட் டேமேஜிங் இட். இத நம்ம ஈஸியா வந்து அந்த சப்ஸ்ட்ரேட்டத்துல இருந்து நம்மளால பிரிச்சு எடுக்க முடியாது. இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு செப்பரேட் ஃப்ரம் த சப்ஸ்ட்ரேட்டம் வித்தவுட் டேமேஜிங் இட். எந்த ஒரு டேமேஜ் இல்லாம அந்த சப்ஸ்ட்ரேட்டத்துல இருந்து நம்மளால பிரிச்சு எடுக்க முடியாது. த ஃப்ரூட்டிங் பாடி ஆஃப் லைக்கன் பிரசன்ட் ஆன் த அப்பர் சர்ஃபேஸ். பெரும்பாலும் வந்து ஃப்ரூட்டிங் பாடிஸ் எல்லாமே அப்பர் சர்ஃபேஸ்ல அங்கங்க நம்ம பார்க்கலாம். அதுவும் நமக்கு தெளிவா தெரியாது. இட் இஸ் வெரி ஸ்மால் இன் ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா? அப்போ கிரஸ்டோஸ் லைக்கன் அப்படின்றது இதுதான். தேலஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஸ்மால், தின், ஃப்ளாட்டன்டு ஸ்ட்ரக்சர். ரொம்ப க்ளோஸ்டா சப்ஸ்ட்ரேட்டத்தோட அட்டாச் ஆயிருக்கும். சப்ஸ்ட்ரேட்டத்துல இருந்து பிரிச்சு எடுக்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஃப்ரூட்டிங் பாடி எப்பவுமே அப்பர் சர்ஃபேஸ்ல தான் வந்து இருக்கும். எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறோம் அப்படின்னா, லெக்கனோரா, கிராஃபிஸ், அ ரைசோகார்பான், ஆக்ரோலேக்கியா. ஸோ இதெல்லாமே வந்து என்னன்னா கிரஸ்டோஸ் லைக்கனுக்கான எக்ஸாம்பிள். அப்போ இந்த மாதிரி வந்து மார்பாலஜிக்கல் ஸ்ட்ரக்சர்ஸ்ல லைக்கன்ஸ் அப்படின்றது வந்து இருக்கலாம். அப்போ மார்பாலஜிக்கலா கிரஸ்டோஸ் லைக்கன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு கிரஸ்ட் மாதிரி மேல வந்து படிஞ்சிட்டு இருக்க மாதிரி வந்து இருக்கும். ஓகேங்களா? 2வது ஃபார்ம் என்னன்னா ஃபோலியோஸ் லைக்கன். ஃபோலியோஸ் அப்படின்னாலே பார்க்கறதுக்கு ஒரு லீஃப் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து இதில நம்ம பார்க்க முடியும். த தாலஸ் இஸ் ஃபிளாட், ப்ராட் லீஃப் லைக், வெல் பிரான்ச்ட் வித் லோப் ஆர் இர்ரெகுலர் மார்ஜின். இந்த இடத்துல பாருங்க, இதோடைய தாலஸ் எப்படி இருக்கு? ரொம்ப லார்ஜா இருக்கு. அண்ட் லீஃப் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ்ல வந்து இருக்கு. ஃப்ளாட்டா வந்து இருக்கும். நல்லா ஃப்ளஷியா ரொம்பலாம் இருக்காது. ரொம்ப ஃப்ளாட்டா வந்து இருக்கும். நெறைய பிரான்ச்சஸ் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இதுக்கு மேல டாப்ல வந்து இந்த மாரி லோப்ஸ் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். ஒரு இர்ரெகுலரான மார்ஜின். மார்ஜினுக்கு எந்த ஒரு ரெகுலாரிட்டியும் வந்து இருக்காது. அந்த மாரி இருக்கக்கூடிய தாலஸ் தான் இந்த ஃபோலியோஸ் லைக்கன்ல இருக்கும். சம் பார்ட் ஆஃப் த தாலஸ் அதர்ஸ் மோர் ஆர் லெஸ் ஃப்ரீம்லி டூ த சப்ஸ்ட்ரேட்டம் பை ரைசினே. இப்போ இந்த தாலஸ்க்கு அடியில என்ன இருக்கும் அப்படின்னா, ரைசினே அப்படின்ற ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து இருக்கும். இட் இஸ் அ ரூட் லைக் ஸ்ட்ரக்சர். அதுதான் வந்து அந்த சப்ஸ்ட்ரேட்டத்தோட வந்து அட்டாச் ஆகியிருக்கிறதுக்கு மெயினான வந்து காரணம். ரைசினே சர்வ் அஸ் ஆர்கன் ஃபார் ஆங்கரேஜ் அண்ட் அப்சார்ப்ஷன். இந்த ரைசினேக்கான வேலை என்ன? ஒண்ணு ஆங்கரேஜ். அந்த இடத்துல வந்து பட்சி இருக்கிறதுக்கு வந்து இதுதான் காரணம். 2வது அப்சார்ப்ஷன். மினரல் அண்ட் நியூட்ரிஷன், வாட்டர் எல்லாத்தையும் அப்சார்ப் பண்றது தான் அந்த ரைசினேவோட வேலை. த லோவர் சர்ஃபேஸ் ஆஃப் த தாலஸ் மே பி ஒயிட் ஆர் சூட்டி. சூட்டி அப்படின்றதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா, லைக்கா பிளாக் கலந்த ஒரு பவுடர் மாதிரியான ஒரு இது இருக்கும். இத நம்ம இப்ப எடுத்தோம் அப்படின்னா, அந்த சப்ஸ்ட்ரேட்டத்துலருந்து இந்த லைக்கன எடுத்தோம்னா, அதாவது அப்பர் அண்ட் பேக் சைடு எது அப்படின்றத நம்மளால வந்து கண்டுபிடிக்க முடியும். அப்பர் சர்ஃபேஸ் எது, லோவர் சர்ஃபேஸ் எது அப்படின்றத நம்மளால கண்டுபிடிக்க முடியும். இப்போ அப்பர் சர்ஃபேஸ் ஒரு டிஃபரண்டான கலர்ல இருக்கு அப்படின்னா, பேக் அந்த சைடுல பின்னாடி எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, பிளாக் பவுடரி மாதிரியான ஒரு கலர்ல இருக்கும். இல்லன்னா ஒயிட் கலர்ல கூட இருக்கலாம். எந்த ஒரு கலரும் இல்லாம கூட வந்து இருக்கலாம். ஸோ அந்த மாரி டிஃபரன்ஷியேஷன் அப்பர் அண்ட் லோவர் சர்ஃபேஸ வந்து நம்மளால டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்க்க முடியும். லோவர் சர்ஃபேஸ்ல தான் என்ன இருக்கும் அப்படின்னா, இந்த ரைசினே மாதிரியான ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் வந்து இருக்கும். த அப்பர் சர்ஃபேஸ் ஆஃப் த தாலஸ் இஸ் கிரேயிஷ் இன் கலர் அண்ட் இட் மெனி ஃப்ரூட்டிங் பாடி. இதில நெறைய ஃப்ரூட்டிங் பாடிஸ் வந்து இருக்கிறத நம்ம வந்து பார்க்க முடியும். கிரேயிஷ் இன் கலர்ல, கிரேயிஷ் கிரீன் கலர்ல வந்து இது பெரும்பாலும் வந்து இருக்கும். லோவர் சர்ஃபேஸ நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒயிட் இல்லன்னா வந்து பிளாக் பவுடரி கலர்ல வந்து இருக்கும். ஸோ இந்த விஷயங்கள நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. இதோடைய அந்த தேலஸ் எடுத்துக்கிட்டோம்னா, பார்க்கறதுக்கு ஒரு லீஃப் மாதிரியான ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கிறதால, இத வந்து ஃபோலியோஸ் லைக்கன் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. ஸோ எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்க்கலாம். ஜாந்தோரியா, பார்மிலியா, பிசியா, அனப்டிசியா இதெல்லாம் நம்ம எக்ஸாம்பிளா வந்து சொல்ல முடியும். ஸோ இதெல்லாமே என்னன்னா ஃபோலியோஸ் லைக்கனுக்கான எக்ஸாம்பிள். இதோடைய மார்பாலஜிக்கல் ஸ்ட்ரக்சர்ஸ் எப்படி இருக்கு? ஒரு லீஃப் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ்ல இருக்கு. ஃப்ளாட்டா இருக்கு. பிரான்ச்டா வந்து இருக்கு. அண்ட் லோவர் சர்ஃபேஸ நம்ம பார்க்க முடியும். லோவர் சர்ஃபேஸ்ல இருந்து ரைசினேஸ் இருக்கும். அந்த ரைசினேஸ் தான் வந்து ஆங்கரேஜ் அண்ட் அப்சார்ப்ஷனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. அண்ட் மேல இருக்கக்கூடிய கலர் வந்து கிரேயிஷ் கிரீனா வந்து இருக்கும். அண்ட் லோவர் சர்ஃபேஸ்ல இருக்கக்கூடிய கலர் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, ஒயிட் இல்லன்னா பிளாக் பவுடரி மாதிரியான கலர்ஸ்ல வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரியான மார்பாலஜிக்கல் ஸ்ட்ரக்சர்ஸ்ல சம் லைக்கன்ஸ் வந்து இருக்கலாம். அடுத்ததா ஃப்ரூட்டிகோஸ் லைக்கன். The thallus is well branched, slender, ribbon-like or cylindrical in shape, either bushy and erect or pendant and tassel type. இந்த மாதிரி எந்த ஒரு ஸ்ட்ரக்சர்ஸ்ல வேணாலும் இருக்கலாம். இதெல்லாம் என்ன அர்த்தம் அப்படின்றத சொல்றேன். தாலஸ் இஸ் வெல் பிரான்ச்டு ஸ்லெண்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தாலஸ் எப்படி இருக்கு அப்படின்னா, ரொம்ப ஸ்லெண்டரா இருக்கு. அண்ட் நல்ல பிரான்ச்சஸ் வந்து நிறைய வந்து இருக்கிறத நம்ம வந்து பார்க்க முடியும். ஒரு சில சமயங்கள்ல ரிப்பன் மாதிரி கூட வந்து இருக்கலாம். ஓகேங்களா? ஒரு சில லைக்கன்ஸ்ல ரிப்பன் மாதிரி இருக்கும். சிலிண்ட்ரிக்கலா வந்து இருக்கலாம்.
இது வந்து புஷ்ஷியா வந்து க்ரோ ஆகலாம். நல்லா நெறைய வந்து இந்த மாரி புஷ்ஷியா வந்து எப்படி ஒரு புஷ் எப்படி இருக்கும்? அந்த மாதிரி நெறைய பிரான்ச்சஸோட வந்து ஒரு புஷ்ஷியா வந்து க்ரோ ஆகலாம். இல்லன்னா இந்த மாரி எரெக்ட்டா கூட வந்து இருக்கலாம். ஓகேங்களா? எக்ஸாம்பிள் வந்து எர்பனியா, கிளாடோனியாலாம் வந்து எரெக்ட்டா வந்து இருக்கும். இல்லன்னா பெண்டன்ட்டா கூட வந்து இருக்கலாம். பெண்டன்ட் அப்படின்றது என்னன்னா, இந்த மாரி தொங்கிட்டு கூட வந்து இருக்கலாம். ஒரு சிலது வந்து இந்த மாரி தொங்கிட்டு வந்து இருக்கும். மேல இருந்து இது தொங்கிட்டு இருக்கு இல்லையா? அது பெண்டுலன்ட். அததான் பெண்டன்ட் அப்படின்ற இடத்துல வந்து குறிப்பிடுறாங்க. டாசல் அப்படின்றது என்னன்னா, ஸோ நெறைய இந்த திருவிழாவுக்குலாம் வந்து கட்டுவாங்க. இந்த மாரி வந்து இருக்கும். நெறைய இந்த இடத்துல என்ன இருக்கும் அப்படின்னா, த்ரெட் மாதிரி வந்து இருக்கும். நெறைய திருவிழா, ஏதாவது பர்த்டே செலிப்ரேஷன் அந்த இடத்துலலாம் இந்த மாரி வந்து கட்டியிருப்பாங்க. அந்த மாரியான ஸ்ட்ரக்சர்ஸ்ல வந்து இருக்கும். பெண்டுலன் டைப்ல வந்து இருக்கும். எக்ஸாம்பிள் அஸ்னியாலாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அந்த டாசல் மாதிரியான ஷேப்ல வந்து இருக்கும். அப்போ ஃப்ரூட்டிகோஸ் லைக்கன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, நல்லா புஷ்ஷியா நெறைய பிரான்ச்சஸோட வந்து இருக்கும். ஒண்ணு எரெக்ட்டா இருக்கலாம், இல்லன்னா பெண்டுலன்ட்டா வந்து இருக்கலாம். இந்த விஷயத்த மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. தேர் இஸ் நோ அப்பர் அண்ட் லோவர் சர்ஃபேஸ் இன் தாலஸ். இதுல வந்து அப்பர் சர்ஃபேஸ், லோவர் சர்ஃபேஸ் அப்படின்ற டிஃபரன்ஷியேஷன்லாம் வந்து இருக்காது. பட் ஆர் அட்டாச்ட் டூ சப்ஸ்ட்ரேட்டம் பை டெஃபினிட்டிவ் பேசல் போர்ஷன் ஃபார்மிங் அ ஃப்ளாட்டன்ட் டிஸ்க். பட் இது வந்து கீழ வந்து அட்டாச் ஆயிருக்கு இல்லையா? இது வந்து ஒரு டிஸ்க் மாதிரி வந்து இருக்கும். அதுக்கு பேர் வந்து ஃப்ளாட் டிஸ்க் அப்படின்னு பேரு. ஓகேங்களா? அப்போ ஒரு டிஸ்க் மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சரால கீழ வந்து அட்டாச் ஆயிருக்கும். These lichens are attached with rock surface and branches and foliage of trees. இது வந்து ஒரு ராக் மேலயோ, பிரான்ச்சஸ் மேலயோ, இல்ல லீஃபோட மேலயோ வந்து அட்டாச் ஆயிருக்கலாம். இட் கேன் பி ரிமூவ்ட் ஃப்ரம் த சர்ஃபேஸ் பை ஹேண்ட். இது ஈஸியா நம்ம வந்து ஹேண்டாலயே வந்து ரிமூவ் பண்ண முடியும். அந்த சப்ஸ்ட்ரேட்டுக்கு எந்த ஒரு டேமேஜுமே வந்து இருக்காது. அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு பிளேட் மாதிரியான ஸ்ட்ரக்சரால தான் இது வந்து அட்டாச் ஆயிருக்கும். ஓகேங்களா? எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, கிளாடோனியா, அஸ்னியா, அலெக்டோரியா இது எல்லாமே வந்து ஃப்ரூட்டிகோஸ் லைக்கனுக்கான எக்ஸாம்பிள்ஸ். அப்போ லைக்கனுடைய எக்ஸ்டர்னல் மார்பாலஜி அப்படின்னு வரும்போது, ரஸ்டோஸ் ஃபார்ம்ல இருக்கலாம். இல்லன்னா வந்து ஃபோலியோஸ் ஃபார்ம்ல, ஃப்ரூட்டிகோஸ் ஃபார்ம் இந்த மாரி ஏதாவது ஃபார்ம்ஸ்ல தான் வந்து லைக்கன்ஸ் அப்படின்றது வந்து இருக்கும். இதெல்லாமே எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரக்சர். அடுத்து இன்டர்னல் ஸ்ட்ரக்சர நம்ம பார்க்கலாம். இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் அதாவது அனாட்டமி. இதே நம்ம முன்னாடியே வந்து படிச்சிட்டோம். கிளாசிஃபிகேஷன்லயே நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருந்தேன். ஸோ கிளாசிஃபிகேஷன் இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்ஸ வந்து பேஸ் பண்ணி நம்ம லைக்கன்ஸ 2 டைப்பா பிரிக்கலாம். ஹோமியோமிரஸ் அண்ட் ஹெட்டிரோமிரஸ். இந்த இடத்துல ஹெட்டிரோமிரஸ பத்தி தான் உங்களுக்கு நான் கொஞ்சம் எக்ஸ்ப்ளைன் பண்ண போறேன். ஹோமியோமிரஸ் பத்தி இதுக்கு முன்னாடியே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். லைக்கன் தாலஸ் இஸ் அனாட்டமிக்கலி கம்போஸ்ட் ஆஃப் போத் ஃபங்கல் அண்ட் ஆல்கல் காம்பவுண்ட். அனாட்டமிக்கலா நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, ஃபங்கல் அண்ட் ஆல்கல் காம்பவுண்ட்ட நம்ம தெளிவா வந்து பார்க்க முடியும். A cross section of lichen thalassies consists of 4 distinct zone. நம்ம அனாட்டமிக்கலா லைக்கன்ஸ வந்து அனாட்டமிக்கலா 2 டைப்பா வந்து பிரிக்கலாம். என்னன்னா ஹோமியோமிரஸ் அண்ட் 2வது வந்து என்னன்னா ஹெட்டிரோமிரஸ். இப்போ ஹோமியோமிரஸ் லைக்கன நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த மாரி அப்பர், லோவர் சர்ஃபேஸ் வந்து இருக்கும். உள்ள வந்து ஆல்கே இருக்கும் அண்ட் நெறைய ஃபங்கஸ் வந்து இருக்கும். இந்த மாரி எந்த ஒரு டிஸ்டிங்க்ட்டான ஒரு லேயருமே அதில வந்து இருக்காது. அத தான் நம்ம ஹோமியோமிரஸ் லைக்கன் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஹெட்டிரோமிரஸ் லைக்கன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அனாட்டமிக்கலா நம்ம அதில 4 டிஸ்டிங்க்ட்டான ஜோன்ஸ நம்ம பார்க்க முடியும். அப்பர் கார்டெக்ஸ், ஆல்கல் லேயர், மெடுல்லா, லோவர் கார்டெக்ஸ் இந்த மாரி 4 லேயர்ஸ வந்து நம்ம தெளிவா வந்து பார்க்க முடியும். இந்த ஒவ்வொரு லேயரா நம்ம பார்க்கலாம். முதல்ல வந்து அப்பர் கார்டெக்ஸ் இந்த ரீஜியன். ஓகேங்களா? இந்த ரீஜியன். திஸ் இஸ் அவுட்டர் மோஸ்ட் புரொடெக்டிவ் லேயர். வெளியில இருக்கக்கூடிய லேயர் புரொடெக்டிவ் லேயர் மேட் அப் ஆஃப் டைட்லி இன்டர்வோன் ஃபங்கல் ஹைப்பே. இங்க இருக்கக்கூடியது என்னன்னா ஃபங்கல் ஹைப்பே மட்டும் தான் இந்த இடத்துல வந்து இருக்கும். டைட்டா வந்து இருக்கும். அப்பர் லேயர் புரொடெக்டிவ் லேயர். தி இன்டர்செல்லுலார் ஸ்பேஸ் ஆர் டிபிக்கலி ஆப்சென்ட். இந்த இடத்துல இன்டர்செல்லுலார் ஸ்பேஸ் இருக்காது. ஆனா இங்க இருக்க மாதிரி காமிச்சிருக்காங்க. சப்போஸ் இருந்துச்சு அப்படின்னா, அதுல வந்து ஜெலட்டினஸாலான சம் ஃப்ளூயிட்ஸ் வந்து இருக்கும். ஃப்ளூயிட் மாதிரி அந்த இடத்துல வந்து ஃபில் ஆயிருக்கும். அப்போ மோஸ்ட்லி வந்து ஆப்சென்ட். இஃப் தே பிரசன்ட் தே ஆர் ஃபில்டு வித் ஜெலட்டினஸ் சப்ஸ்டன்ஸ். ஒரு ஜெல் மாதிரியான ஒரு சப்ஸ்டன்ஸால வந்து ஃபில் ஆயிருக்கும். இன் சம் ஸ்பீஷீஸ் திஸ் லேயர் இஸ் இன்டரப்டட் வித் பிரீத்திங் போர்ஸ் அண்ட் திஸ் போர் ஹெல்ப் ஃபார் ஏரியேஷன். ஒரு சில சமயங்கள்ல இந்த இடத்துல ஒரு போர் இருக்கும். அந்த போருக்கு பேர் பிரீத்திங் போர். ஏரியேஷனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணக்கூடியதாக இருக்கும். ஓகேங்களா? இது அடிஷனலா நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. இது அப்பர் கார்டெக்ஸ். அதுக்கு அடுத்தபடியா ஆல்கல் ஜோன், ஆல்கல் லேயர். செகண்ட் லேயர். இத வந்து என்னன்னா கோனிடியல் லேயர் அப்படின்னு கூட வந்து சில சமயங்கள்ல குறிப்பிடுவாங்க. திஸ் லேயர் கன்சிஸ்ட் ஆஃப் ஆல்கல் செல்ஸ். இந்த இடத்துல தான் ஆல்கல் செல்ஸ் எல்லாமே வந்து இருக்கும். தே ஆர் சரவுண்டட் பை தின் வால் லூஸ்லி பேக்டு ஃபங்கல் ஹைப்பே. இத கவர் பண்ணி நெறைய ஃபங்கல் ஹைப்பே இருக்கும். ரொம்ப தின்னா வந்து இருக்கும். ரொம்ப டைட்டாலாம் இருக்காது. லூஸ்லியா வந்து இருக்கும். அத நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. திஸ் பார்ட் சர்வ் அஸ் த போட்டோசிந்தெடிக் ரீஜியன் ஆஃப் தாலஸ். மெயினா போட்டோசிந்தசிஸ் அப்படின்றது இந்த ஆல்கல் ஜோன்ல தான் வந்து நடக்கும். ஃபுட் பிரிப்பரேஷன் இங்க தான் நடக்கும். திஸ் லேயர் ஆல்சோ கால்டு கொனிடியல் லேயர். இத வந்து சில சமயங்கள்ல என்ன சொல்லுவாங்கன்னா, கொனிடியல் லேயர் அப்படின்னு சொல்லிட்டு கூட வந்து குறிப்பிட்டிருப்பாங்க.
ஸோ அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, ஆரம்பத்தில சயின்டிஸ்ட் என்ன நம்பிட்டு இருந்தாங்கன்னா, இந்த இடத்துல தான் ரீப்ரொடக்ஷன் வந்து நடக்குது. எல்லாமே ரீப்ரொடக்டிவ் செல் அப்படின்றத வந்து நம்பிட்டு இருந்தாங்க. அதனால தான் இதுக்கு பேரு கொனிடியல் லேயர் அப்படின்னு வச்சிருந்தாங்க. இயர்லியர் சயின்டிஸ்ட் பிலீவ் தட் தி செல்ஸ் பிளே ரோல் இன் ரீப்ரொடக்ஷன். ரீப்ரொடக்ஷன் இந்த இடத்துல தான் நடக்குது. இதான் ரீப்ரொடக்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது. அதனால அதுக்கு பேரு கொனிடியல் லேயர் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பத்தில வச்சிருந்தாங்க. பட் லேட்டர் தட் அந்த மாரிலாம் கிடையாது. ஆல்கல் செல்ஸ் தான் அந்த இடத்துல இருக்கு. அதனால அது ஆல்கல் ஜோன் இல்லன்னா ஆல்கல் லேயர் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? மத்தபடி வேற ஒண்ணும் கிடையாது. அதுக்கு அடுத்தபடியா மெடுல்லா 3வது லேயர். ஆல்கல் லேயருக்கு அடுத்து இருக்கக்கூடிய இந்த ரீஜன் இஸ் அ மெடுல்லா. திஸ் லேயர் பிரசன்ட் ஜஸ்ட் பிலோ த கொனிடியல் லேயர். கொனிடியல் லேயருக்கு அடுத்தபடியா இருக்கக்கூடியது தான் இந்த மெடுல்லா லேயர். இட் இஸ் லெஸ் டென்ஸ் அண்ட் மேட் அப் ஆஃப் லூஸ்லி இன்டர்வோவன் ஃபங்கல் ஹைபே. இதுக்கு இடையில வந்து அந்த அளவுக்கு ரொம்ப டென்ஸாலாம் இருக்காது. லூஸ்லியா தான் வந்து இருக்கும். ஃபங்கல் ஹைபே தான் இந்த இடத்துல வந்து மெயினா இருக்கிறத நம்ம வந்து பார்க்க முடியும். த ஃபங்கல் ஹைபே இன் தி ஜோன்ஸ் ஆர் ஸ்கேட்டர்ட் அண்ட் பொசஸ் திக் வால். அந்த ஃபங்கல் ஹைபேவோட வால் வந்து ரொம்ப திக்கா இருக்கும். ஸோ நெறைய அந்த இடத்துல வந்து மெயினா ஃபங்கல் ஹைபே இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இட் இஸ் அ மெடுல்லா லேயர். பல்க்கான ஒரு ஏரியா. ஒரு லைக்கனுடைய இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்ஸ்ல அதிகப்படியா இருக்கக்கூடியது இந்த மெடுல்லா ரீஜன் தான். இட் இஸ் அ பல்க் ஏரியா. ஓகேவா? கொனிடியல் லேயருக்கு அடுத்தபடியா இருக்கும். ஜஸ்ட் வந்து ஃபங்கல் ஹைபே மட்டும் லூஸா அந்த இடத்துல வந்து போறத நம்ம பார்க்க முடியும். லூஸ்லி அரேஞ்ச்டா இருக்கும். அடுத்து 4த் லோவர் கார்டெக்ஸ். இந்த இடத்துல இருக்கு இல்லைங்களா? திஸ் இஸ் லோவர் கார்டெக்ஸ். This lower cortex below present below medulla and it is made up of densely packed hypae. இந்த இடத்துல வந்து ஹைபே அப்படின்றது ரொம்ப டென்ஸா வந்து இருக்கும். Some lichens the lower cortex is absent. ஒரு சிலதுல வந்து இந்த lower cortex அப்படின்றது இருக்காது. மெடுல்லா வரைக்கும் தான் வந்து இருக்கும். எக்ஸாம்பிள் வந்து சொல்லணும் அப்படின்னா லொபாரியா பல்மனேரியா. இத நம்ம எக்ஸாம்பிளா சொல்லலாம். இந்த லொபாரியா பல்மனேரியாவுல வந்து லோவர் கார்டெக்ஸ் அப்படின்றது இருக்காது. அப்பர் கார்டெக்ஸ், ஆல்கல் ஜோன், மெடுல்லா மட்டும் தான் வந்து இருக்கும். ஸோ ஒரு சிலர்ல வந்து மெஜாரிட்டி ஆஃப் த ஆல்கேவோட இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்ஸ்ல லோவர் கார்டெக்ஸ் பார்க்கலாம். ஒரு சிலதுல தான் லோவர் கார்டெக்ஸ் அப்படின்றது ஆப்சென்ட். In this lower cortex give rise to bundle of hypae known as rhizinae. These rhizinae penetrate the substratum to serve as anchoric structure. இந்த லோவர் கார்டெக்ஸ்ல இருந்து பண்டில் ஆஃப் ஹைபேஸ் வந்து வெளில போறத நம்ம பார்க்க முடியும். இந்த பண்டில் ஆஃப் ஹைபேஸ் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து ரைசினேஸ வந்து உருவாக்குது. இந்த ரைசினேஸ் அப்படின்றத வந்து சப்ஸ்ட்ரேட்டத்துக்குள்ள போயிட்டு ஆங்கரிங் ஸ்ட்ரக்சர்ஸ வந்து பண்ணுது. அது மட்டும் இல்லாம மினரல் நியூட்ரிஷன், வாட்டர் இது எல்லாமே அப்சார்ப் பண்றது இந்த ரைசினே தான். இது வந்து லோவர் கார்டெக்ஸ்ல வந்து இருக்கும். ஸோ இதுதான் வந்து இன்டர்னல் ஸ்ட்ரக்சர். அப்போ லைக்கனுடைய இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஹோமியோமிரஸா வந்து இருக்கலாம். ஹோமியோமிரஸ். அப்படி இல்லன்னா ஹெட்டிரோமிரஸா இருக்கலாம். ஹெட்டிரோமிரஸ். ஹோமியோமிரஸ்ல வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, லேயர்ஸ் அப்பர் அண்ட் லோவர் லேயர்ஸ் இருக்கும். ஆல்கே அண்ட் ஃபங்கல் செல்ஸ் வந்து இருக்கும். எந்த ஒரு டிஃபரன்ஷியேஷனும் இருக்காது. ஆனா ஹெட்டிரோமிரஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அப்பர் கார்டெக்ஸ் இருக்கும். அதுக்கு அடுத்தபடியா ஆல்கல் செல்ஸ் வந்து இருக்கும். ஆல்கல் லேயர். அதுக்கு அடுத்தபடியா ஃபங்கல் ஹைபேலாம் லூஸ்டா வந்து அரேஞ்சா இருக்கும். இட்ஸ் அ மெடுல்லா அண்ட் லோவர் கார்டெக்ஸ். இந்த மாதிரி 4 லேயர்ஸ் வந்து அரேஞ்ச் ஆயிருக்கும். ஸோ இதுதான் இதோடைய இன்டர்னல் ஸ்ட்ரக்சர். அண்ட் மார்பாலஜி அண்ட் அனாட்டமி எப்படி இருக்கும் அப்படின்றத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம வந்து கம்பேர் பண்ணி பார்க்க போறோம். ஆஸ்கோலைக்கன், பெசிடியோலைக்கன், டியூட்ரோலைக்கன்ஸ்ல எப்படி ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். கம்பேரிசன் ஆஃப் ஸ்ட்ரக்சர் இன் ஆஸ்கோலைக்கன்ஸ், பெசிடியோலைக்கன்ஸ் அண்ட் டியூட்ரோலைக்கன்ஸ். இந்த 3 கிளாஸ் ஆஃப் லைக்கன்ஸ்ல எப்படி இருக்கு அப்படின்ற விஷயத்த தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். மார்பாலஜி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஆஸ்கோலைக்கன்ஸ்ல கிரஸ்டோஸ், ஃபோலியோஸ், ஃப்ரூட்டிகோஸ் லைக்கன்ஸை நம்ம பார்க்க முடியும். அதாவது அந்த மாதிரியான மார்பாலஜிக்கல் ஸ்ட்ரக்சர்ஸை நம்ம பார்க்கலாம். இப்போ பெசிடியோ லைக்கன்ஸை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, தே ஆர் பிரைமர்லி கிரஸ்டோஸ். கிரஸ்டோஸ் அப்படின்றது என்ன? ரொம்ப தின்னா அந்த சப்ஸ்ட்ரேட்டத்தோட வந்து ஸ்ட்ராங்கா அட்டாச் ஆயிருக்கக்கூடிய லைக்கன்ஸ் தான் கிரஸ்டோஸ் லைக்கன். அந்த மாதிரியான லைக்கன்ஸ் தான் மோஸ்ட்லி வந்து பெசிடியோஸ் லைக்கன். ஓகேங்களா? மார்பாலஜிக்கலா அது அப்படி தான் இருக்கும். டியூட்ரோ லைக்கன்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, கிரஸ்டோஸ், ஃபோலியோஸ், ஃப்ரூட்டிகோஸ் இந்த 3 மார்பாலஜிக்கல் ஃபார்ம்ஸை நம்ம பார்க்க முடியும். அனாட்டமி அப்படின்னு வரும்போது இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்ஸ். ஆஸ்கோலைக்கன்ஸ் அப்படின்றது எல்லாமே ஹெட்டிரோமிரஸ். கோர் லேயர். ஓகேங்களா? அப்பர் அண்ட் அதுக்கடுத்து கொனிடியல் லேயர் அண்ட் அதுக்கடுத்து மெடுல்லா அண்ட் லோவர் கார்டெக்ஸ். இந்த மாதிரி 4 லேயர்ஸ் வந்து இருக்கும். ஹெட்டிரோமிரஸ் லைக்கன். ஓகேங்களா? அண்ட் இதுவே வந்து பெசிடியோ லைக்கன்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஹோமியோமிரஸ். ஹோமியோமிரஸ் அப்படின்றது என்ன? நோ டிஸ்டிங்க்ட் லேயர். அந்த மாதிரி டிஸ்டிங்க்டான ஒரு லேயர்ஸ் அப்படின்றது வந்து இருக்காது. டியூட்ரோ லைக்கன்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, தே ஆர் வேரியபிள். ஹெட்டிரோமிரஸா இருக்கலாம், ஹோமியோமிரஸா இருக்கலாம். எப்படி வேணாலும் வந்து இருக்கலாம். ஆனா ஆஸ்கோலைக்கன்ஸ் எல்லாமே வந்து ஹெட்டிரோமிரஸ். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் அதே மாதிரி பெசிடியோ லைக்கன்ஸ் எல்லாமே வந்து ஹோமியோமிரஸ். இதெல்லாம் நீங்க தெளிவா வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க.
அப்போ ஸ்ட்ரக்சர் அப்படின்னு வரும்போது ஆஸ்கோலைக்கன் மார்பாலஜிக்கலா வந்து கிரஸ்டோஸ், ஃபோலியோஸ், ஃப்ரூட்டிகோஸா இருக்கலாம். இன்டர்னலா வந்து ஹெட்டிரோமிரஸா இருக்கும். பெசிடியோலைக்கன் மோஸ்ட்லி வந்து கிரஸ்டோஸ் தான். இன்டர்னலா ஹோமியோமிரஸா வந்து இருக்கும். யூட்ரோலைக்கன்ஸ் அப்படின்றது கிரஸ்டோஸ், ஃபோலியோஸ், ஃப்ரூட்டிகோஸா இருக்கலாம். அதே மாதிரி இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்ஸ்ல ஹெட்டிரோமிரஸ் இல்லைனா ஹோமியோமிரஸா வந்து இருக்கலாம். ஸோ இதுதான் அதோடைய ஸ்ட்ரக்சர்ஸ். ஓகேங்களா? கடைசியா நம்ம பார்க்கும்போது ஆஸ்கோலைக்கன் கன்சிஸ்ட் ஆஃப் ஆஸ்கோமைசிட்ஸ் ஃபஞ்சை தட் ஹேவ் கிளியர்லி 4 லேயர் இன்டர்னல் ஸ்ட்ரக்சர். அதனால இது ஹெட்டிரோமிரஸ் இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும். மார்பாலஜிக்கலா வந்து கிரஸ்டோஸ், ஃபோலியோஸ், ஃப்ரூட்டிகோஸா இருக்கலாம். பெசிடியோலைக்கன்ஸ் ஆர் ஃபார்ம்டு ஃப்ரம் பெசிடியோமைசிட்ஸ் ஃபஞ்சை and morphologically they are crustose lichen and they lack a distinctive internal layer homeomerous lichen. And deutero lichens எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா on the other hand they are made up of deuteromycetes fungi and morphologically crustose, foliose, fruticosa வந்து இருக்கலாம். They exhibit wide range of internal structures with both heteromerous and homeomerous type of internal structures. இன்டர்னல்ல இதில் ஏதாவது ஒன்று இருக்கலாம். ஸோ இதுதான் ஸ்ட்ரக்சர் ஆஃப் லைக்கன்ஸ். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு ரீப்ரொடக்ஷன் அண்ட் லைக்கன்ஸை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். இந்த லெக்சருக்கு உண்டான பிடிஎஃப் ஃபைலை நம்மளுடைய டெலகிராம் அண்ட் வாட்ஸ்அப் சேனலில் அப்டேட் பண்ணுறேன். அங்கே நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்க முடியும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.